நிலையான அலை கொள்கையை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஸ்டேஷனரி வேவ் தியரி ப்ரொபவுண்டட் பை, அதாவது நிலையான அலைக்கொள்கையை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் அப்படின்றவர் தான். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்துட்டு அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் தான் இந்த நிலையான அலைக்கொள்கையை உருவாக்கியிருப்பார். 3 பேர் வந்து இதில் அலைக்கொள்கை அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சொல்லியிருப்பாரு, நியூட்டன் சொல்லியிருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் அப்படின்றவர் வந்துட்டு சொல்லியிருப்பார். இப்போ ஹாரிஸ், நியூட்டன், வில்லியம். ஹாரிஸ் சொன்னது தான் இந்த ஸ்டேஷனரி வேவ் தியரி அப்படின்றது. அடுத்து நியூட்டன் என்ன சொல்லுவார்னா ஈக்குபிலிரியம் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பார், சமநிலை அலைக்கொள்கை அதை சொல்லியிருப்பாரு. வில்லியம் வீவல் அவர் எதை சொல்லியிருப்பாருன்னா ப்ரொக்ரெசிவ் அந்த வேவ் தியரி அதை சொல்லியிருப்பார், அதாவது முன்னேறும் அலை கொள்கை அப்படின்றத சொல்லியிருப்பார். இது எல்லாமே எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா அலைகள், கடலில் ஓதங்கள் உருவாங்கல்ல, ஸோ அதை பற்றின விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதில் ஒன்று மட்டும் மாறுபட்டிருக்கும், எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாப்லேஸ். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் பூமியோட உருவாக்கம் தொடர்பான அந்த கொள்கையை சொல்லியிருப்பார். அதாவது இமானுவேல் காண்ட் சொன்னார்னு நம்ம பார்த்தோம்ல, இமானுவேல் காண்ட் என்ன சொல்லியிருப்பார்னா முதல்ல பூமியை பற்றி சொல்லியிருப்பாரு. அந்த கருத்தில் சில மாற்றங்களை செஞ்சு லாப்லேஸ் என்ன பண்ணியிருப்பார்னா புதுசாக ஒரு கொள்கையை சொல்லியிருப்பார். அப்போ அந்த கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெபுலார் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நெபுலார் கருதுகோள் கொள்கை. 1796 இமானுவேல் காண்ட் 1755 ஒரு கொள்கை சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எடுத்து யாரா லாப்லேஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த நெபுலார் கருதுகோள் கொள்கை அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அப்போ இது ஒன்று நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ரீசன் இது மட்டும்தான் பூமி உருவாக்கம் அது தொடர்பானது. மீதி இருக்கிற 3மே எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் உருவாக்கம் அது தொடர்பானது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ். இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் 2004, 2005 அந்த எக்ஸாம்ஸை கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்.